உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கடைசியா கேட்டுக்கிட்ட மாதிரி அஞ்சலியை கண்டுபிடிச்சிட்ட தமயந்தி. அவளுக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரியே அன்னபூர்ணி மெஸ்ஸை அவகிட்ட ஒப்படைப்பேன். அந்த மெஸ்ஸை கடைசி வரைக்கும் நடத்த வைப்பேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். சொல்லுங்க அஞ்சலி, ஏதாவது வேணுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தூக்கம் வரல, ஒரே குழப்பமா இருந்துச்சு, அதான் நான் இங்க வந்தேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க அஞ்சலி. இல்ல, ஆக்சுவலா நீங்க யாரு, தமயந்தி யாரு, இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, தமயந்தி இங்க கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம தான் இருந்திருக்காங்க. அவங்க மனச புரிஞ்சுக்காம நீங்களும் நிறைய தப்பு பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. ஒருவேளை நான் கெஸ் பண்ணது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியில தான் இப்போ நீங்க எதேதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அஞ்சலி. தமயந்தியை நான் புரிஞ்சுக்கல, அவளை நிறைய காயப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் நான் திட்டம் போட்டு செய்யல, என்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப நான் முழுசா உணர்ந்துட்டேன், தமயந்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தமயந்தி போன பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் சொல்லல. சப்போஸ் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. சேச்சே, நான் மனசுல நினைக்கிறதா நீங்களும் சொல்றீங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் தமயந்திக்காக நீங்க பேசுறத பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த ரத்த பாசத்தை என்னால உணர முடியுது. ஹலோ ஹலோ, உடனே நீங்க அங்க போயிட்டீங்களா? ரத்த பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டோட மனிதர்களை வச்சு நானே உன்னை கெஸ் பண்ணேன், அவ்வளவுதான். மத்தபடி இப்பவும் சொல்றேன், எனக்கும் தமயந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதான் நாளைக்கு மெஸ்ஸுக்கும் தமயந்தி வீட்டுக்கும் போக போறோம்ல, அங்கெல்லாம் போய் பார்த்த பிறகும் உங்களுக்குள்ள இந்த விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். இப்ப போய் தூங்குங்க. எங்க போய் பார்த்தாலும் எதுவுமே மாற போறது இல்ல. சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.